ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 14/8/2026 பராபவ வருடம் ஆடி மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை. இரவு 9:24 பின்பு திருதியை திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் மகம். காலை 7:21 பின்பு பூரம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 5 6 மணி வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 4:30 வரை, குளிகை காலம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் உத்திராடம், திருவோணம், திருவாடி பூரம் என்ற சிறப்பு பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 5, விதி எண் 5. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 5ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் உதிரியாக கூடிய நாள். துரும்பாக நினைச்சவங்க மத்தியில் எறும்பாக செயல்பட்டு ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய யதார்த்தமான நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பம் போல தோன்றுகிற மனித வாழ்க்கையில்தான் இன்பம் அதிகம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சிவசைலநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LV. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு கலக்கமான சூழல் விலகும். ஏற்றங்கள் பெருகக்கூடிய யதார்த்தமான சூழல் மிகுதியாகும். ஆடம்பர பொருள் சம்மந்தப்பட்டது, பர்னிச்சர் சம்மந்தப்பட்டது, சோபா செட் சம்மந்தப்பட்டது, பீரோ சம்மந்தப்பட்டது, கஜானா சம்மந்தப்பட்டது, கட்டில் சம்மந்தப்பட்ட ஆடம்பர பொருள் வியாபாரத்தில் அபாரமான லாபங்கள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லாமே உண்மையும் அல்ல, எல்லாமே பொய்யும் அல்ல என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் காசி விஸ்வநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KQ. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பொல்லாத காலங்கள் சொல்லாமல் விலகும். இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய, கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய நல்ல நாளாக அமையும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சி திருவினையாக்கும் என்பதை நினைவில் வைப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சுயம்பு லிங்கம் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JP. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மன நெருக்கடி குறையும், பண நெருக்கடி தீரும். 5 விதமான நன்மைகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சூழல் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாதா பிதா உட்பட குருவின் உபதேசங்களை மதித்து செயல்படக்கூடிய நீங்கள் வேல் விஸ்வேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IQ. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி புதன் பகவான் கடக ராசியில் இருக்கிறதுனால கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும். கௌரவ வாய்ப்புகள் மிகுதியாகும். கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் சேரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
உண்மை தன்மையையும் உலக இயல்பையும் உணர்ந்து செயல்படக்கூடிய நீங்க நடனபுரீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HR. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அவமானம் விலகி வெகுமானம் சேரும். அறிவு செல்வங்கள் பெருகக்கூடிய, அதிகபட்சமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய, மிக்சி கிரைண்டர் சம்பந்தப்பட்ட சர்வீஸ் துறையில் உள்ளவர்களுக்கு சரளமான பண வரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் பொறுப்பாக இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் நிறம் மாறும் விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GS. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு விடா முயற்சியால் வெற்றிகள் கிடைக்கும். உங்களுடைய நேர்த்தியான உழைப்புக்கு கீர்த்தி என்ற புகழ் கிடைக்கக்கூடிய பூர்த்தியான நாளாக அமையும். லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முறிந்து போன உறவுகளை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பகவதி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT. விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வெறுப்புகள் விலகக்கூடிய நாள். அதாவது தெளிவான முடிவுகளை விரைவாக பயன்படுத்த வேண்டிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது. சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால யூடியூப் சம்மந்தப்பட்ட மீடியா சம்மந்தப்பட்ட டிஜிட்டல் மீடியா சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வருமானங்களும் பிரபல்யங்களும் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறை நினைவோடும் விழிப்புணர்வோடும் செயல்படுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் தர்பாரண்யேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EV. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு துயரங்கள் குறையும். பொதுவாகவே மகத்துவமான சூழல் மனதில் உருவாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பெண்களுக்கான சிறு தொழில் இருக்கும் இல்லையா, அப்பளம் அல்லது ஊறுகாய் அல்லது ஊதுபத்தி தயாரிப்பு விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எண்ணிய காரியத்தில் திண்ணமாக செயல்படுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் மனக்குல விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DW. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாள். உங்களுடைய அயராத உழைப்பிற்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அரசாங்க வகையில் அனுகூலம் மிகுதியாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மோக தாகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கேசவ பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CX. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்வு அமையும். ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். தன்னுடைய தகுதிக்கு அப்படிங்கிறத விட தன்னுடைய தகுதிக்கு மேலே அழகான அம்சமான பெருமையான குடும்பத்தில் அருமையான வரன் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
மனைவி மக்களின் மனம் அறிந்து செயல்படுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கங்கை அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BY. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தெளிவான முடிவுகள் தென்படும். திடீர் திருப்பங்கள் நிகழக்கூடிய சிறப்பான சூழல் உருவாகும். நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கேட்ட உதவிகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லட்சிய பயணத்தில் முக்கிய கவனம் செலுத்துவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஐஸ்வர்ய லட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NA. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் K. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.